Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 நம் அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவின் தியான இல்லத்திற்கு வந்திருக்கிற உங்களையும் இந்த மீடியா வழியாக எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கவிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அரவணைக்கிறோம், வரவேற்கிறோம். இயேசுவின் இதயத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மைகளும் அமைதியும் சுகமும் பலனும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் தெய்வம். உலகம் முழுவதும் எண்ணற்ற பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் கொலைகளும் திருடும் பொய்யும் கபடும் பெருகி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் தன் இருதயத்தை ஸ்தாபித்து அந்த இருதயத்தை நோக்கி மக்கள் மன்றாட வேண்டும் என்றும் அவருடைய திருப்பாடுகளுடைய நினைவையும் அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மக்கள் மன்றாட வேண்டும் என்றும் விரும்பி இந்த கயத்தாரில் கரிசல் குளத்தில் அவருடைய தேவாலயத்தை கட்டும்படி பணித்தார். அந்த தியான இல்லம் தொடங்கப்பட்டு ஜூன் 27, 2025 ஆண்டு கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் ஏற்பாடு ஆயினது. ஜூலை 27, ஆகஸ்ட் 27, இன்றைக்கு நாம் 29ஆம் நாளில் இருக்கிறோம். ஆகவே 3 மாதங்களை நாம் தொட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த 3 மாதங்களுக்குள் இந்த இடத்தை வந்து தரிசித்தவர்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்கள், இங்கு நடக்கிற திருப்பலிகள், ஆராதனைகள், விடியற் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்கு பிரயோஜனப்படுகிற ஆன்மாவின் வேண்டுதல், 3 மணிக்கு நடக்கிற இரக்கத்தினுடைய ஜெபமாலை மற்றும் சாயந்தரம் நற்கருணை ஆராதனை என்று தொடர்ந்து இந்த பலிப்பிடம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இந்த தேவாலயத்தை கடந்து செல்கிறவர்கள், வண்டி செல்கிற ஒவ்வொருவரும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இயேசுவின் திரு இருதய சுரூபத்தை பார்த்து தலை வணங்கி ஒரு நிமிடம் கடவுளை நினைத்து நன்றி செலுத்தி விட்டு போகிறார்கள். சின்ன சின்ன வண்டியில் போகிறவர்கள் அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு ஜெபித்து கொண்டு போகிறார்கள். இங்க இருக்கிற குருக்கள் பிரதருடைய ஜெபங்கள், உங்களுடைய ஜெபத்தினால் இந்த வளாகம் முழுவதும் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதி இந்த இடத்தில் நிலவுவதை ஒவ்வொருவரும் வருகிறவர்கள் உணர்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மாதிரி தீய ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை போல ஒரு பெண்மணியை கொண்டு வந்தார் கணவர். அவர்கள் வந்து சிறிய ஜெபம், 1 நிமிட ஜெபம் ஜெபித்து விட்டு அவர்களை நான் அனுப்பி வைத்தேன். அந்த மனைவியை கேட்டார்களாம், எப்படி இருக்கிறது? நான் உள்ளே வருகிற பொழுது ஒரே காந்தலாக இருந்தது. சுழண்டு சுழண்டு வந்தார்கள். ஜெபித்து பரிசுத்த எண்ணெயை பூசி அவர்களை தீர்த்தத்தினால் அபிஷேகித்து அனுப்பின பொழுது அந்த காந்தல் போய் சுகமாய் இருப்பதாக அவருடைய கணவர் போன் செய்து சொன்னார். ஆகவே இந்த தேவாலயத்துள்ளே கால் வைக்கிற பொழுது அவர்கள் கடவுளுடைய பாதுகாப்பிற்குள் வருவதும், இந்த நிமிடம் வரைக்கும் இந்த தேவாலயத்திற்குள் பாவம் நுழையாதபடி ஆண்டவருடைய தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆண்டவர் தம்முடைய தாசர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை, தமக்கு இருதயத்திற்கு நெருக்கமானவர்களை இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபிக்க தூண்டுகிறார். நாங்கள் சில நேரங்களில் 2 பேராய் ஜெபித்து இருக்கிறோம், 5 பேராய் ஜெபித்திருக்கிறோம், 10 பேராய் ஜெபித்திருக்கிறோம். போன வாரம் 4வது வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஜெபித்தார்கள். இப்படி ஒவ்வொரு வாரமும்
தவறாமல் இங்கே ஜெபம் நடக்கும். குருக்கள் இங்கே உங்களுக்காக காத்திருப்பார்கள். ஜெப ஆராதனை செய்து இந்த உலகத்தை கடவுளுடைய இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தந்தையாகி இறைவனுடைய வலதுபுறத்தில் இயேசு இருந்து செய்கிற காரியம் பரிந்துரை ஜெபம். இயேசுனுடைய வலதுபுறத்தில் இருந்து மாதா செய்வதும் பரிந்துரை ஜெபமே. ஆகவே தான் ஜெபமாலை ஜெபித்தோம். அவர்கள் இயேசுவும் சேர்ந்து கானாவூரில் அற்புதத்தை செய்தது போல அவர்களும் இயேசுவும் சேர்ந்து இயேசுவினுடைய திவ்ய இருதயமும் மாதாவினுடைய மாசற்ற இருதயமும் சேர்ந்து இந்த உலகத்தை ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது தன்னுடைய புனிதர்களோடு இரண்டாம் வருகையில் வருவார். அந்த புனிதர்களில் முதன்மையானவரும் தலைமை தாங்குகிறவரும் மரியன்னை அவர்கள் வருவார்கள். ஆகவே இந்த பூலோகத்தில் வந்திருக்கிற நாம் நடக்கிற எல்லா பாவங்களுக்கு பரிகாரமாகும், நிந்தைகளுக்கு பரிகாரமாகும், நற்கருணை ஆண்டவருக்கு இழைக்கப்படுகிற துரோகங்களுக்கு பரிகாரமாகும், இயேசுனுடைய இருதயத்திற்கு வருவிக்கப்படுகிற துக்கங்களுக்கு பரிகாரமாகும். தந்தையாகிய தேவன் எவ்வளவு காலம் பொறுத்து கொள்வார், எவ்வளவு காலம் மக்களுடைய பாவங்களை பொறுத்து கொள்வார், மன்னித்துக் கொள்வார். வெகுண்டு எழுந்து அவர் தன்னுடைய கடும் சீற்றத்தினாலே, பூகம்பத்தினாலே, சுனாமியினாலே, தீயினாலே, நீரினாலே, நிலநடுக்கத்தினாலே மக்களை அழிக்காமலும் கொள்ளை நோய்களால் அவர்களை அழிக்காதபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியவர்த்தியாக நடுவராக நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி நம்மை அழைக்கிறார். மோயிசனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார், அபிரகாமை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். தன்னுடைய தாசர்களை அழைத்து என் கோபம் என் மக்களை சேராதபடி யாராவது நடுவில் நின்று ஜெபிப்பீர்களா என்று அவர் கேட்கிறார். ஆகவே தான் இந்த இயேசுவின் திரு இருதய தியான இல்லம் மற்ற இடங்களைப் போல ஏதோ வந்தோம், பாடினோம், சமைத்தோம், சாப்பிட்டோம், போனோம் என்று அல்ல. இது இருதயங்களை மாற்றுவதற்கு, பாவங்களை நீக்குவதற்கு, சாபங்களை நீக்குவதற்கு பரிகார பலியான இயேசு கிறிஸ்துவின் சாட்சாத் அவருடைய மெய்யான உருவம் இங்கு இருந்து அவருடைய இருதயம் இங்கு திறக்கப்பட்டு வருகிற மக்களுடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும். நேற்றுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் டாக்டராக அங்க பணி செய்கிறார். அவர் சொன்னார், ஃபாதர், பாவம் செய்கிற பொழுது 2 சுரப்பிகள் சுரக்கும். ஒன்று பாவத்தை செய்ய வைக்கிற சுரப்பி, இரண்டாவது கில்ட் ஃபீலிங், செய்துவிட்டோமே என்கிற தெரப்பி. அது சுரக்குமா. ஆகவே எந்த ஒரு பாவியும் முதலில் சுரக்கிற அந்த சுரப்பியில் இஷ்டப்பட்டு பாவம் செய்து விடுவான். அடுத்த நிமிடமே கில்ட் என்கிற ஒரு சுரப்பி அங்க சுரப்பதனாலே அவன் தனிமையில் வாடுவானாம், துக்கத்தில் வாடுவானாம், குற்றப்பழி உணர்வில் இருப்பானாம். அப்படிப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக எல்லோராலும் நாம் கைவிடப்பட்டு இருக்கிறோம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பைத்தியமாய் மாறிவிடுவார்களாம். அல்லேலூயா. ஆகவே இந்த இடம் பாவிகள் மனம் திரும்புவதற்காக, குடிகாரர்கள் மனம் திரும்புவதற்காக, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்காக, அக்கிரமங்கள் எல்லாம் ஒழிந்து போவதற்காக, ஆண்டவரே என் வாழ்க்கை புதிதாக மாற்றும் என்று கெஞ்சுகிறவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற இடமாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த மகதலேன் மரியா அவருடைய பாதத்தை கழுவியது போல இங்கு வருகிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஒரு சிறிய இடம் இருக்கிறது. வருங்காலத்தில் ஆண்டவர் பெரிய பெரிய கட்டடங்களை கொடுக்கும் பொழுது மக்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் தங்கி ஆண்டவரோடு போராடி, ஆண்டவரிடத்தில் மன்றாடி, நற்கருணை ஆண்டவரிடத்தில் கண்ணீர் சொரிந்து மாதாவினுடைய பரிந்துரையினாலே, அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே தன் முகப்பில் வேளாங்கண்ணி மாதாவுடைய சுரூபமும் அந்தோனியாருடைய சுரூபமும் இருக்கிறது. அவருடைய விண்ணப்பத்தோடு சேர்ந்து இன்றைக்கு இயேசுனுடைய திவ்ய இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தை நீங்கள் பங்கெடுக்கிற பொழுது உங்கள் கைகளில் ஜெபமாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபமாலையில் சிலுவை இருக்கிறது, இயேசுவினுடைய சிலுவை. இந்த சிலுவையில் தான் இயேசு மரணித்தார். இந்த சிலுவை தான் இயேசுவின் இரத்தத்தால் நனைந்து போனது. இந்த சிலுவையிலிருந்து வழிந்த இரத்தம் தான் பூமியிலே சிந்தப்பட்டது. இந்த சிலுவையில் தான் பிசாசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். 3 ஆணிகளுக்குள்ளாக முடங்கிவிட்ட இயேசு உலகையும் ரட்சித்தது இந்த சிலுவையில் தான். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு சிந்திய இரத்தம், கிழிக்கப்பட்ட இயேசுவினுடைய திரேகம், அவருடைய உடல், அவருடைய ஆத்மா, அவருடைய தெய்வத்துவம்
இவை அனைத்தும் இந்த உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு எல்லாம் நிறைவேற்றி என்று சொல்லி உயிர் திறந்த பிற்பாடு பிசாசு குதூகலித்தானாம், முடிந்தது எல்லாம், இறந்தார் என்று அல்ல. அவர் இறந்த பிற்பாடே எல்லா காரியங்களும் தொடங்கின, பாதாளங்கள் அசைக்கப்பட்டன. அவர் மரித்த பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை இரண்டாய் பிளந்தது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் உயிர் தெழுந்தார்கள் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்த போது ஒரே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு ஒரே நேரத்தில் காட்சி கொடுத்தார். ஒருவராய் இருந்த தேவன் இப்பொழுது ஆவியானவராய் எல்லா இடத்திலும் அவர் பரவி இருக்கிறார். நாம் ஜெபிக்கிற இந்த கயத்தாரில் இந்த நேரத்தில் அமெரிக்காவிலும் இருப்பார், ஆப்பிரிக்காவில் இருப்பார், உன்னுடைய கிராமத்திலும் இருப்பார், உன் குடும்பத்திலும் இருப்பார், மருத்துவமனையிலும் இருப்பார், தனிமையில் அறையில் வாடி அழுது கொண்டிருக்கிற அந்த ரூமுக்குள்ள ஆண்டவர் இருப்பார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திற்காக பரிந்து பேசுவருடைய நெற்றியில் முத்திரையிடுங்க. வானதூதர்கள் கட்டளை கொடுக்கிறார், முத்திரையிடுங்க. they are ours, அவர்கள் நம்முடைய மக்கள், நம்மை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே மாதா கானாவூரின் பரிந்துரை பேசின பொழுதே அந்த அம்மா அதற்காகவே விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நமக்கு தெரிந்து போகிறது. ஹல்லேலூயா. சீடர்கள் எல்லாம் இந்த மக்களை அனுப்பிவிடுங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்லும் பொழுதே அவர்களும் பரிந்துரையாளர்கள் என்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நேரத்தில் இயேசுவின் திரு இருதய தியான இல்லத்திற்கு வந்திருக்கிற உங்கள் வழியாக, என்னுடைய வழியாக, நம்முடைய வழியாக இந்த உலகம் இந்த நேரத்தை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்கிறது. நேரம் இப்பொழுது 11 மணிக்கு தொடங்குகிற இந்த இரக்கத்தின் ஜெபமாலை இந்த 11 மணியிலிருந்து உலகத்தில் பாவங்கள் நடப்பதை தடுக்கும், பிசாசின் சக்திகளை ரத்து செய்யும், மந்திர மாந்திரிக சக்திகளை அழித்தொழிக்கும், பிரயாணம் செய்கிறவர்களை பாதுகாக்கும், குடும்பத்தில் பிள்ளைகளை பாவம் இல்லாமல் பாதுகாக்கும். செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்படுகிறது. செய்யப்பட்ட பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்காக இங்கே பரிந்துரை செய்யப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தை கையில் எடுத்து, கிழிக்கப்பட்ட இயேசுவின் உடலை கையில் எடுத்து, அவருடைய ஆத்மீகத்தையும் தெய்வீகத்தையும் கையில் எடுத்து தந்தையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, கனானிய பெண் இயேசுவோடு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வீட்டில் இருந்த மகளுக்கு விடுதலை. யாயிர் தன் மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வீட்டிற்கே வந்து இயேசு அவர்களை எழுப்பினார். 100 ஜெபித்த பொழுது வீட்டில் இருந்த அவனுடைய ஊழியக்காரனுக்கு விடுதலை. ஆகவே இங்கே நாம் ஒரு சிலராக இருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து பார்ப்பீர்கள் என்றால் இங்கே ஏராளமான வானதூதர்கள் இருப்பதை உங்களால் காண முடியும். ஏராளமான புனிதர்கள் இங்கே இருப்பதை காண முடியும். எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தையும் திருவுடலையும் எடுத்து நாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடத்தில் நாம் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கும்பொழுது அதிசய விதமாக, அற்புத விதமாக நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் வானதூதர்கள் இங்கே எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு போவதும் பரலோகத்திலிருந்து பதிலை பெற்று தருவதுமாக இருக்கும். இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், இங்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடம் அப்படிப்பட்ட தரிசனத்தோடு கட்டப்பட்ட இடம், உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இடம். இங்கு வருகிற ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த தேவாலயத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுகிற ஒவ்வொருவருடைய உங்கள் காணிக்கைகளும் உங்களுடைய ஜெபங்களும் முன்குறிக்கப்பட்டவை. ஆகவே உங்களை தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். உலகத்திற்காக பரிந்து பேசுவோம். உலகத்தின் பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில் எடுத்து நாம் ஜெபிப்போம். ஆகவே உங்கள் கைகளில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தொடக்க ஜெபத்தில் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நாம் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது திருச்சபை நம்மை எப்படி அழைக்கிறார்? ஆவியானவரின் பெயராலே என்று சொன்னால் இன்னும் மிகுந்த மரியாதையோடு இருக்கும் என்று சொல்லி, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவரின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். அதன் பிற்பாடு பரலோக ஜெபம் இருக்கும். அதன் பிற்பாடு ஒரு அருளுந்தி மலை இருக்கும். அதன் பிற்பாடு விசுவாச பிரமாணம். இது 3 முடித்துவிட்ட பிற்பாடு ரகசியங்களை நாம் சொல்லி நாம் ஜெபிப்போம். அதில் பெரிய மணியில் நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும், அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பிற்பாடு இந்த 10 மணியில் உங்களில் இந்த மைக் இங்கு கொண்டு வந்து என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். அதன் முடிவில் நித்திய பிதாவே என்று இப்படி நாம் சொல்லி முடித்து கடைசியில் நாம் எதை சொல்லி முடிப்போம் என்றால், தூயவரே,
நித்திய தூயரே, எல்லாம் வல்ல தூயரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது கிருபையின் நேரம், இது இரக்கத்தின் நேரம், இரக்கத்தின் நேரம். சாதாரணமாக இயேசு உயிர் விட்ட 3 மணிக்கு இதை சொல்லுவார்கள். நாம் இப்பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் சொல்லுகிறோம். ஆகவே பெரிய மணியில் நாம் தொடங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் மீது நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, நீ ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளாமல். அருளடைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமல். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாயிருப்பவித்த அச்சிஷ்ட கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவரை மறுத்தீர் நடத்தி இருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவசிக்கிறேன். புனிதருடைய சமூகரை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன். சரீரோத்தானத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய 5 காயங்கள் விலை மதிப்பில்லாதவை. ஆகவே இந்த 5வது வெள்ளிக்கிழமையில் 5 காயங்களை தியானித்து இந்த 5 ஜெபமாலையை நாம் ஒப்புக் கொடுப்பது மிக சிறப்பானதாகும். இன்றைக்கு இந்த முதலாவது காயத்தை தியானித்துக் கொண்டு, ஆண்டவரே, உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளும் தங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, தங்களுக்கு என்று ஒரு எதிர்காலம் உண்டு என்று விசுவசிக்கவும், விசுவாசத்தை இழந்து போனவர்கள் மீண்டும் விசுவாசம் என்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளவும், உலகத்தில் அல்லும் பகலும் இரவும் பகலுமாய் பாவம் செய்வதையே ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு எதற்கு பாவம் செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று கூட தெரியாமல் ஒரு போக்காக, ஒரு வழக்கமாக பாவத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். 38 வருடமாக தன்னுடைய மகனுக்காக ஜெபித்து அகுஸ்தினாரை புனித அகுஸ்தினராக மாற்றின புனித மோனிகா அம்மாவை போல இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால் எங்கோ ஒரு மூலையில் மனம் திரும்ப விருப்பப்படுகிற ஒரு சகோதரனை, மனம் திரும்ப விருப்பப்படுகிற ஒரு சகோதரி, அல்லது மனமாற்றமே அடைய வேண்டாம் என்று கடின உள்ளத்தோடு இருக்கிற ஒரு சகோதரனை, சகோதரியை ஆண்டவருடைய இரக்கம் சந்திக்கும்படி சக்கையை சந்தித்து அந்த குடும்பத்தை ரட்சித்த தேவனுடைய கிருபைக்குள் நாம் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த
திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகனே. மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகனே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இந்த இரண்டாவது காயத்தை தியானிக்கிற வேளையில் உலகில் பல்வேறு விதங்களில் பறிக்கப்படுகிற உயிர்களுக்காக கொலை, கற்பழித்து கொலை, விபச்சாரத்தில் கொலை, கருவிலை கொலை, காசுக்காக கொலை, விபத்து ஏற்படுத்தி கொலை, இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற சாவு, தீவிரவாதத்தினால் ஏற்படுகிற கொலை, பயங்கரவாதத்தினால் ஏற்படுகிற கொலைகள், ஜாதி மதம் மொழி இனம் என்று அவற்றினால் ஏற்படுகிற கொலைகள், சிறு குழந்தைகளை கொலை செய்தல், மானபங்கம் செய்து கொலை செய்தல், தீரா பகையினால் ஏற்படுகிற கொலை, இப்படி உலகத்தில் கண்ணுக்கும் தெரிந்தும் மறைவாகவும் கொலை செய்யப்படுகிற முதியவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழைகள், அடிமைகள், தங்களை எதிர்த்ததனால் கொலை செய்கிறவர்கள், சாட்சிகளாய் வந்து விடுவார்களோ என்று சாட்சிகளை கொலை செய்தல் என்று உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைகளுக்காகவும் அந்த ஒவ்வொரு உயிரும் கடவுளுக்கு சொந்தமானது. ரத்தம் சிந்தக்கூடாது, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு சாதாரணமாக நடக்கிற உயிர் கொலைகளையும் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிற எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுத்து அந்த கொலைகள் எல்லாம் நிறுத்தப்படுவோம். கொலை வெறியோடு இருக்கிறவர்கள் மனசாந்தி அடைவோம். கொலை செய்தவர்கள் அனைவரும் துக்கித்து உறக்கமின்றி கடவுளால் கண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு தங்கள் செய்த குற்றங்களுக்காக கதறி ஆண்டவருடைய சன்னதியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், கடும் சொல்லால் மற்றவர்களை தற்கொலை செய்வதற்கு தூண்டினவர்கள், தற்கொலை செய்வதற்கு தூண்டி செத்துப்போ நீ ஏன் உசுரோட இருக்க என்று சொல்லி பிசாசு தங்கள் நாவில் வழி பேசும்படி செய்து உயிர்களை தங்களே மாய்த்து கொள்ளும்படி செய்தவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். வண்டியை நடத்தும் பொழுது குடித்து விட்டு ஓட்டி விபத்து ஏற்படுத்தினவர்கள், இன்னும் எத்தனையோ விதங்களில் வீடு இடிந்து விழுந்தவர்கள், வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள், எல்லா மக்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிப்போம். இன்றைக்கு சுகர் வியாதி இல்லைன்னு யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாம் மருந்தும் கலப்படம் செய்யப்பட்ட உணவு, பச்சையாய் நாம் சாப்பிடுகிற காய்கறியிலும் மருந்துக்கள், பூச்சிகள் எல்லாவற்றினாலும் சிதைந்து கிடக்கிற அவர்களே மருந்து கலப்படம் செய்கிறார்கள். அவற்றிலிருந்து நோய்கள் உண்டாகிற பொழுது அவர்களே அதற்குரிய மருந்துகளை விற்பனை செய்கிறார்கள். இப்படி உலகம் சீர்கெட்டு போயிருக்கும் பொழுது தேவனுடைய எச்சரிப்பு சப்தம் ஒவ்வொரு இருதயங்களையும் கண்டித்து தேவனுடைய இருதயத்தை நோக்கி அவர்கள் ஓடி வரவும் அவர்களை ஆண்டவர் கண்டித்து தரிசேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த
பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் நமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த மூன்றாவது காயத்தை தியானித்துக் கொண்டு இந்த உலகத்தில் ஏழ்மையில் வாழ்கிற ஒவ்வொருவருக்காக நாம் செபிக்க போகிறோம். ஏன்பா திருடின? பசி. ஏன் கொலை செய்த? காசுக்காக. ஏன் விபச்சாரம் செய்கிற? காசுக்காக. இந்த ஏழ்மையினாலே தற்கொலைகள், விவசாயம் தோற்று போனதினால் தற்கொலைகள், தொழில் முடங்கி போனதினால் தற்கொலைகள், சந்தேகப்படுவதனால் தற்கொலைகள், வரதட்சணையினால் தற்கொலைகள், இப்படி உலகத்தின் ஏராளமான பாவங்களுக்கு, நடக்கிற அக்கிரமங்களுக்கு, கொள்ளைகளுக்கு காரணம் ஏழ்மை. ஏன் ஏழ்மை இருக்கிறது? பணம் ஒரே இடத்தில் சேர்ந்து போனதினால், அக்கிரமத்தினால், அவருடைய கூலி மறுக்கப்பட்டதினால், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பறிக்கப்பட்டதினால், நியாயமாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நஷ்டஈடு மறுக்கப்பட்டதினால், விதவைகள் வேறு வழியின்றி தவறு செய்கிறார்கள், பிள்ளைகள் வேறு வழியின்றி ஊதாரியாய் மாறி போகிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நிர்கதியாய் நிற்கிறவர்கள் எனக்குன்னு யாரும் இல்லையே என்று சொல்லி மனமுடைந்து போயிருக்கிற எல்லோருக்காகவும் ஆண்டவர் சொல்றார், விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நான் தகப்பனாய் இருக்கிறேன், அவர்களுடைய மன்றாட்டி நான் கேட்பேன், பழி தீர்ப்பேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்களோ, கணவனை பற்றிய தவறான புரிதல்கள், மனைவியை பற்றிய தவறான புரிதல்கள், கணவன் மனைவியை பிரித்து வைத்து ஆட்சி செய்கிற தீய சக்திகள், உறவினர்கள், அம்மா அப்பா பிரிந்து வாழ்வதனால் வாழ்க்கையில் சோர்வுற்று காணப்படுகிற பிள்ளைகள், திருமணத்திற்கு முன்பாகவே கற்பினை இழந்து போனவர்கள், திருமணத்திற்கு முன்பாகவே தங்களை வியாபாரம் செய்தவர்கள், இப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்களுக்கு பரிகாரமாகும். முக்கியமாக தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ கஷ்டப்படுகிற, தவிக்கிற, இரவு முழுவதும் காந்தலோடு பிசாசின் சோதனையோடு புரண்டு கொண்டிருக்கிற எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் ஆண்டுடைய பாதுகாப்பும் வல்லமையும் கிடைக்க வேண்டும் என்றும், இந்த இயேசுவின் இருதயத்திலிருந்து ஆறுதலானது எல்லா அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும், வீட்டை சொத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டதனால் கோர்ட்ல போனாலும் எங்க போனாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று பல நாட்களாக, பல மாதங்களாக புலம்பி அழுது, ஏசையா நீங்க உயிரோடு இருக்கிறீங்களாப்பா, இருந்தீங்களா, ஏன் எங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி கதறுகிற ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புக்குரியவர் அனைவரும் முழந்தால் படியிட்டு செபிப்போம். நாம் செய்கிற ஜெபத்திலேயே மிகுந்த வல்லமையுள்ள ஜெபமாய் நாம் ஜெபிக்க வேண்டியது உத்தரிக்க ஸ்தலத்தின் ஆன்மாக்கள், நரகத்திற்கு சித்தப்படுத்தப்படுகிற ஆத்துமாக்கள், பிசாசினால் மாய வலையில் சிக்குண்டு செய்து சிற்றின்பங்களிலும் பெரிய பெரிய பாவங்களிலும் இட்டு செல்லப்படுகிற ஆத்துமாக்கள்,
வயது சிறிதாக இருக்கும் போதே விபத்தில் மடிகிறவர்கள், பைக்கை வேகமாய் ஓட்டும்படி தூண்டுகிறது பிசாசு. போதை மருந்துகளை சாப்பிடும்படி உல்லாசமாய் இருக்கும்படி தூண்டுகிறது பிசாசு. அப்படி வாலிப பெண்களையும் வாலிபர்களையும் ஒருவரை தங்கள் பரிசுத்தத்தை இழக்கும்படி செய்கிறது பிசாசு. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டைகளை உருவாக்கி, ஒவ்வொரு தேசத்திற்கும் எதிராக சண்டைகளை உருவாக்கி, வர்த்தக போர்களை ஏற்படுத்தி, ஏழைகளுடைய வியாபாரிகளுடைய எல்லாருடைய கனவையும் தவிடிபொடியாக்குகிற பிசாசனுடைய திட்டங்கள் அனைத்தையும் இயேசுனுடைய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து, தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களை, தேவனே இல்லை என்று முறையீடு செய்கிறவர்களை, வாதிடுகிறவர்களை, கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுடைய மக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை பேரையும், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிற, கிறிஸ்தவர்களை கொன்றழிக்க நினைக்கிற அத்தனை பேரையும் சவலை மாற்றியது போல ஆண்டவர் தாக்க வேண்டும் என்றும், நம் தேசத்தின் தலைவர்கள், எல்லா நிலையிலும் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் அனைவர் மேலும் ஆவியானவருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரும் அன்பின் ஆவியினாலே நிறைக்கப்பட வேண்டும் என்றும், இயேசுவின் ராஜ்யம் ஒவ்வொருடைய இருதயங்களும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாம் இங்கு இருக்கிறவர்களும் கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்கு இழைத்த துரோகங்களுக்காகவும், திருவிழா என்கிற பெயரில் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்த நேரங்களுக்காகவும், நாம் நம்முடைய பணத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த உழைப்பின் பலனை பாவத்திற்கு கையளித்ததற்காகவும், அதிக வட்டி வாங்கியதற்காகவும், நம்முடைய கடன் வாங்கினவர்களை மிரட்டி அவர்கள் சாவுக்கு நாம் காரணமாய் இருந்ததற்காகவும், ஏழைகளுக்கு உதவாமல் நம்முடைய கரத்தை மூடிக்கொண்டதற்காகவும், உன் இனத்தானை வெறும் கையாய் அனுப்பிவிடாதே என்று வேதத்தில் சொல்லுகிறது. நாம் இனத்தாருக்கு நாம் இரக்கம் காட்ட மறுத்ததற்காகவும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து, மற்றவர்கள் நாம் சுமத்திய பழிகள், பொய் குற்றச்சாட்டுகள், அவற்றுக்காகவும் தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாக்களை விசேஷமாய் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இன்றைக்கு மரிக்க போகிற அனைத்து ஆத்மாக்களையும், உலகம் முழுவதும் ஆண்டவரை இன்றைக்கு உம்மால் அழைத்துக் கொள்ளப்படுகிற ஆத்மாக்கள் அன்பினாலே நிறைக்கப்பட வேண்டும் என்றும், ஒரு ஆத்மா கூட எதிர்பாராத நேரத்தில் பிசாசினால் நெருக்கப்பட்டு நரகத்திற்கு இட்டு செல்லப்படாதபடி இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக, அகில மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 5வது காயத்தை தியானித்துக் கொண்டு இந்த உலகத்தில் அமைதியற்று இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் ஆண்டவர் அமைதி கொடுக்கும். பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, வேலை இருக்கு, ஒண்ணு இல்லை, என்ன அமைதி இல்லை. எந்த நேரத்தில் என்னை வேலையை விட்டு தூக்குவாங்களோ, எந்த நேரத்தில் என்னை கொண்டு போடுவாங்களோ, எந்த நேரத்தில் நான் செய்த குற்றம் வெளிப்பட்டு விடுமோ, எந்த நேரத்தில் கோர்ட் எனக்கு தீர்ப்பு விதித்து விடுமோ, எந்த நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ, எந்த நேரத்தில் என் சொத்து பறி போய்விடுமோ என்றெல்லாம் பலவிதமான பாவத்தில், பலவிதமான காயத்தில் அமைதியற்று இருக்கிறவர்கள், தன்னை திருமணம் செய்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தன்னை இழந்து பிற்பாடு ஏமாற்றப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தேனே, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று அமைதி இழந்து தவிக்கிறவர்கள், வாழ ஒரு சொந்த வீடு இல்லையே என்று வாடகைக்கு பணத்தை கொடுத்துவிட்டு கையில் ஒன்றுமில்லாமல் பட்டினி கிடக்கிறவர்கள், தெருவோரம் வசிப்பவர்கள், மரத்தடியில் படுத்துக்கொண்டு காலத்தை கடத்துகிறவர்கள், நாடோடியாய் சுற்றித் திரிகிறவர்கள்,
இந்த இங்கிருந்து கயத்தாறுலேருந்து கோயில்பட்டி போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 8 பேர் புதுசா பார்க்கலாம். மனநோயாளிகள் அவருடைய குடும்பங்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது எல்லாம் பைத்தியமா சுற்றி திரிகிறார்களே, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் புகலிடம் கொடுக்கவும், வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு ஓடி போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்து சேரும். மனைவி விட்டு வேறொருத்தியோடு, கணவனை விட்டு வேறொருவரோடு ஓடி போனவர்கள் எல்லாம் மனம் திரும்பி வரவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று, தொழில் தொடங்கி முன்னேற்றம் இல்லாமல் முடங்கி போய் தற்கொலை செய்து கொள்ள சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், தொழில் முடக்கத்தினாலே கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவர்கள், தலை தாண்டிய கடன், மிதமிஞ்சிய கடன், மீள முடியாத கடன் என்று காலில் எழுந்தது முதல் இரவு வரை துக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், கேன்சர் நோயாளிகளுக்காகவும், முக்கியமாக எய்ட்ஸ் நோயாளிகளுக்காகவும், அல்சர் நோயாளிகளுக்காகவும், சுகர் நோயாளிகளுக்காகவும், ரத்த கொதிப்பு இருக்கிறவர்களுக்காகவும், பிரெயின் டியூமர் மூளையில கட்டி இருக்கிறவர்களுக்காகவும், இன்னும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவர்கள், கால் வீக்கத்தோடு இருக்கிறவர்கள், இன்னும் ரகசிய வியாதிகள் என்றால் மறைவான இடத்தில் புண்கள் இருப்பது, இரத்தத்தில் இருக்கிற கோளாறுகள், கட்டிகள் அனைத்தும் மறைய வேண்டும் என்று, முடியில் தலையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்று, கண், செவி, மூக்கு, வாய், கை அனைத்தும், உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் அனைத்திலும் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் ஐசியூ வார்டில் அல்லது ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ரம்பில் அபித்தான அருசம் அப்பினா ஹப்பினா துருனினாக அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா நீர் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜெப ஆவியை இழந்து, ஜெபிக்கக்கூடிய சக்தியை இழந்து, ஜெபிக்கக்கூடிய ஆர்வத்தை இழந்து, பைபிள் படிக்கக்கூடிய ஆர்வத்தை இழந்து, இதுவரைக்கும் பைபிளை திறக்காதவர்கள், ஜெபமாலையை தொடாதவர்கள், கோவிலுக்கே வராதவர்கள், கோவிலையும் குருக்களையும் சபிக்கிறவர்கள், கடவுளை சபிக்கிறவர்கள், மாந்திரிகம் ஆண்டவரை மந்திரங்கள் செய்கிறவர்கள் என்று அத்தனை பேருடைய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அத்தனை பேருடைய இரக்கத்தை பொழிந்து, முதலாவது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மீட்கப்படவும், பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படவும், எங்கள் ஊர், எங்கள் நகரம், எங்கள் மாநிலம், எங்கள் தேசம், எல்லா தேசங்களும், இந்த உலகமும் அகில உலகமும் உடைய இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. நித்திய தந்தையே, உங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபமாலை கை உயர்த்தி, தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படியிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் செபிப்போம். ஆண்டவர் நல்லவர். உத்திரிக்கஸ்தல ஆன்மாக்கள் எல்லாருக்காக நாம் செபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் இறங்கி வர வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை நிறை மூவொரு இறைவா, உங்களுடைய பதில், நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா. தந்தையின் இருதயத்திலிருந்து பீரிட்டெழும் இறை இரக்கமே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இறைவனின் சிறந்த பண்பான இறை இரக்கமே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அறிந்து கொள்ள இயலாத மறைபொருளான இறை இரக்கமே, மிகவும் தூய திருத்துவத்தின் மறைபொருளிலிருந்து பீரிட்டெழும் இறை இரக்கமே, மனிதர்களாலும் வானதூதர்களாலும் ஆழம் காண இயலாத இறை இரக்கமே, வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஊற்றான இறை இரக்கமே, வானங்களிலும் சிறந்த இறை இரக்கமே, வியப்புமிக்க அற்புதங்களின் ஊற்றான இறை இரக்கமே, அனைத்துலகையும் சூழ்ந்துள்ள இறை இரக்கமே, வார்த்தை மனுவுருவாக மண்ணிற்கு இறங்கி வந்த இறை இரக்கமே, இயேசுவின் திரு இருதய திறந்த காயத்திலிருந்து வழிந்தோடிய இறை இரக்கமே, இயேசுவின் திரு இருதயத்தில் எங்களுக்காகவும் சிறப்பாக பாவிகளுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற இறை இரக்கமே, ஆழம் காண இயலாத திவ்ய நற்கருணையில் நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே, தூய திருச்சபையாக நிறுவப்பட்டுள்ள இறை இரக்கமே, அருளடையாளமான தூய திருமுழுக்காக வெளிப்படும் இறை இரக்கமே, இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை நீதிமான்களாக்கும் இறை இரக்கமே, எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களை தொடரும் இறை இரக்கமே, எங்கள் மரண வேளையில் எங்களை ஆதரித்து அரவணைக்கும் இறை இரக்கமே, நித்திய வாழ்வு எங்களுக்கு கொடையாக அருளும் இறை இரக்கமே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்மை தொடரும் இறை இரக்கமே, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாக்கும் இறை இரக்கமே, கடின மனம் கொண்ட பாவிகளை மனம் மாற்றிடும் இறை இரக்கமே, வான தூதர்களுக்கு திகைப்பூட்டும் இறை இரக்கமே, புனிதர்களால் ஆழம் காண இயலாத இறை இரக்கமே, எல்லா துயரங்களிலிருந்து எங்களை மீட்கும் இறை இரக்கமே, மகிழ்ச்சியின் ஊற்றும் துன்பத்தின் ஊற்றுமான இறை இரக்கமே, ஒன்றுமில்லாமல் எங்களை வாழ்வுக்கு அழைத்துள்ள இறை இரக்கமே, தந்தை இறைவனின் எல்லா கைவேலைப்பாடுகளையும் அரவணைக்கும் இறை இரக்கமே, தந்தை இறைவனின் எல்லா கைவேலைப்பாடுகளின் மணிமுடியான இறை இரக்கமே, நாங்கள் அனைவரும் அமிழ்ந்திருக்கும் இறை இரக்கமே, வேதனையுற்றிருக்கும் இதயங்களின் இனிய நிவாரணமான இறை இரக்கமே, நம்பிக்கை இழந்த ஆன்மாக்களின் ஒரே நம்பிக்கையான இறை இரக்கமே, அச்சமுற்ற இருதயங்களின் தஞ்சமான இறை இரக்கமே, தூய ஆன்மாக்களின் மகிழ்ச்சியும் எல்லையில்லா ஆனந்தமுமான இறை இரக்கமே, நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை அளிக்கும் இறை இரக்கமே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் பாத்திரமானவர்களாய் இருக்கும்படி சர்வேஸ்வருடைய பரிசுத்த இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறுதி ஜெபம். நித்திய தந்தையே, எல்லையில்லா இரக்கமுள்ளவரே, வற்றாத அன்பின் கருவூலமே, கனிவோடு எங்களை கண்ணோக்கியும்படி இரக்கத்தை எங்களுக்கு நிறைவாய் அருளும். இதனால் எங்கள் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் நாங்கள் நம்பிக்கை இழந்து சோர்வுறாது அன்பும் இரக்கமுமான உம்மே முழுமையான நம்பிக்கை கொண்டு உமது திருசுத்தத்திற்கு எங்களே கையளிக்க அருள் தாரும். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள திரு இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூய ஆவியானவர் பேராலே ஆமென்.